மகளிர் குடும்ப தலைவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை உயர்வு அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு காங்கிரஸ் கமிட்டி வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில மகளிர் குடும்ப தலைவருக்கான மாதாந்திர உதவித்தொகை உயர்வு தொடர்பான அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1,31,00,000 குடும்பங்கள் நேரடியாக பயனடைய உள்ளனர் அப்படின்னு முதலமைச்சர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த மாதம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு குடும்பத்துக்கு 3,000 ரூபாய் அரசு வழங்கியது. இந்த மாதம் மகளிர் உரிமை தொகையில் 5,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால அடுத்தடுத்த மாதங்கள்ல 8,000 ரூபாய் கிடைத்திருக்கிறதுனால குடும்பங்களின் வாழ்க்கையில உண்மையான மாற்றம் உருவாயிருக்கு அப்படின்னு செல்வ பெருந்தகை அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி விலைவாசி சுமையில் தவிக்கும் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த தொகை அப்படிங்கிறது உண்மையான நிவாரணமாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை இது போன்ற மக்கள் திட்டங்களை முடக்க நினைக்கும் பாஜக அரசின் அணுகுமுறையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கடுமையாக கண்டிக்கிறது அப்படின்னும் மாநில உரிமைகளையும் மக்களின் நலனையும் புறக்கணிக்கும் பாஜக அரசினுடைய போக்கை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக முதலமைச்சரின் அறிவிப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தரப்பிலிருந்து ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.